வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நான் கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மந்தை மாரியம்மனின் அருளை பற்றின கதையை தான் சொல்லியிருக்கேன். மந்தை என்றால் ஊர் கூடும் பொது இடத்தை குறிக்கும். அங்கேயே அமர்ந்து மக்களை காப்பதால் அன்னைக்கு இப்பெயர் வந்தது. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு பிரியாவின் கதைகள். முன்னொரு கிராமத்தில் கண்ணார்பாளையம் பகுதியில் கொடிய நோய்கள் மக்களை வாட்டி வதைத்தன. ஊர் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் மக்களில் சிலர் ஊரின் மந்தை பகுதியில் குடிக்கொண்டிருக்கும் மாரியம்மனிடம் தஞ்சம் புகுந்தார்கள். அவர்களுக்கு சீக்கிரமாக சரியாகிவிட்டது. இதை ஊரில் அனைவரிடமும் கூற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னைக்கு கோல் பார்த்து வழிபட்டனர். அன்னையின் அருளால் சில நாட்களிலேயே நோய் முற்றிலும் மறைந்தது. ஊரின் அனைவரும் ஆரோக்கியமான உடல்நிலையை அடைந்தார்கள். அன்று முதல் ஊருக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காமல் எல்லையில் நின்று காக்கும் தெய்வமாக மந்தை மாரியம்மன் விளங்குகிறாள். அதனால் அன்று முதல் ஊர் மக்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் மந்தை மாரியம்மனிடம் உத்தரவு கேட்டுவிட்டுதான் தொடங்குவார்கள். மந்தை மாரியம்மன் நோய்க்கு மட்டும் வழி சொல்பவள் அல்ல, திருமணம், குழந்தைகள், கல்வி, வேலை என அனைத்துக்கும் வழி தருபவள். யாருக்கு என்ன வேண்டுமோ அம்மனை நினைத்து மனதார வழிபட்டால் அம்மன் நிச்சயமாக அருள் புரிவாள் என்று அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும். இந்த கிராமத்தில் சிலர் அவளை அம்மனாக மட்டும் பார்க்காமல் தனது மகளாகவே பார்க்கிறார்கள். சிலர் அவளை அம்மாவாக பார்க்கிறார்கள். மொத்தத்தில் அவள் அம்மன் மட்டுமல்ல, காவல் தெய்வம். அவளின் சிறப்பு இன்னும் முடியவில்லை. அன்னை இங்கே மிகுந்த கலை நேர்த்தியுடன் சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். வேப்பிலை ஆடை மற்றும் கையில் ஆயுதங்களை ஏந்தி தீயவற்றை அழித்து நன்மையை நிலைநாட்டி சக்தியை நிலைநாட்டுகிறாள். இக்கோயிலில் கம்பம் மிகவும் விசேஷமானது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவின் போது இந்த கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றி பால் அபிஷேகம் செய்வது பெரும் விசேஷமாக உள்ளது. காரமடை பகுதியில் இந்த திருவிழா மிகவும் விசேஷமாக நடைபெறும். கம்பம் ஆடுதல், மாவிளக்கு பூஜை, அக்னி சட்டி என மக்கள் அனைவரும் ஊர் கூடி இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவார்கள். மந்தை மாரியம்மனை வெறும் தெய்வமாக பார்க்காமல் தங்கள் வீட்டின் மூத்த பெண்ணாகவே கருதுகிறார்கள். ஊரின் மழை பெய்தாலோ அல்லது கால்நடைகளுக்கு நோய் வந்தாலோ அன்னைக்கு சிறப்பு பூஜை செய்து வேப்பிலை நீர் தெளித்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓம் சக்தி. அருள்மிகு மந்தை மாரியம்மன் துணை. என்ன மக்களே, இந்த மாரியம்மன் சிறப்பை பற்றிய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது கதை அல்ல, உண்மை. உங்களுக்கு இந்த கோயில் திருவிழா அல்லது குறிப்பிட்ட சடங்குகள் பற்றிய வேறு ஏதேனும் தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மந்தை மாரியம்மனின் அருளை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.